அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். ஒரு கிராமத்துல ஒரே குடும்பத்துல ஒரு 15-20 பேர் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. சித்தப்பா, மாமா, மச்சான், பெரியப்பன் இப்படி எல்லாருமே கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பத்திலையும் பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்கதான் செய்யுது. ஒரு வேளை கூட அவங்க எல்லாரும் வயிறார ஃபுல்லா சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் தான் அந்த குடும்பத்தில் நிலவிட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராமசாமின்னு பேர் வச்சுக்கோங்களாம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வயிறார சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ராமசாமின்ற ஒரு முடிவு பண்றாரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதே கிராமத்துல ஒருத்தரோட வீட்டுல ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகளை வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த மாட்டு கூட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு மாட்டை திருடி கொண்டு போய் வித்துட்டு வந்தோம்னாக்கா நம்ம குடும்பத்துக்கு தேவையான மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு இப்படி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் முடிவு பண்ண மாதிரியே ஒரு மாட்டை திருடி கொண்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தையில வித்துட்டு வந்துடுறாப்படி. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வந்து கொடுக்குறாப்படி. முதல் முறையா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வயிறார சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுக்கிறாங்க. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எழுந்து போய் அந்த ராமசாமின்றவரு கதவு திறக்கிறாரு. கதவு திறந்தா அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. வெளியே நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து இவர் யாருக்கிட்ட அந்த மாடை திருடிட்டு வந்தாரோ அந்த மாட்டுக்கு சொந்தக்காரரு வெளியில நிக்கிறாரு. கூடவே அந்த மாட்டை வித்து கொடுத்த வியாபாரி நிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு தெரிய வருது, அந்த மாட்டோடைய முதலாளி தன்னுடைய மாடு ஒண்ணு காணாம போயிருக்குத, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாடை தேடுறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போய் தேடி இருக்கிறாரு. அப்பதான் தெரிய வந்திருக்குது, 2-3 கிராமத்தை தாண்டி தன்னுடைய மாடு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த மாடு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி மிரட்டி கேட்கும் போது, நான் இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், நான் திருடல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உன்கிட்ட மாடு யார் வித்தாங்க அப்படின்றவங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நேரா கூப்பிட்டு வந்து வியாபாரி வீட்டுக்கு வந்திருக்காரு. வியாபாரி வந்துட்டு ராமசாமி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ராமசாமி என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த மாட்டுக்கார முதலாளிக்கு முன்னாடி கை கட்டிட்டு அமைதியா நின்று இருக்கிறாரு. அந்த முதலாளி ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சு ராமசாமிய அவர் மேல அபராத தொகையை போட்டு வாங்குறது மட்டும் இல்லாம அந்த ராமசாமிக்கு மாடு திருட்டு பய அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேரும் வைக்கிறாங்க. அப்படியே பல வருஷங்கள் ஓடுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராமசாமியும் சரி அவரோட குடும்பத்தையும் சரி மாட்டுக்கார மூடுன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 தலைமுறைகளா அந்த குடும்பத்துக்கு பேரு மாட்டுக்கார மூடுன்னே இருந்துகிட்டே இருக்குது. 3வது தலைமுறையா வந்த ஒரு சின்ன பையன் அவனுடைய அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா நம்ம வீட்டுலதான் மாடே இல்லையாப்பா, அப்புறம் ஏன்பா நம்ம வீட்டுக்கு மாட்டுக்கார மூடு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்ட கேக்குறான். அவரு தன்னுடைய பையன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, நம்ம தாத்தா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காருப்பா, அதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்ச பேரையே இன்னை வரைக்கும் அந்த பட்டப்பேரையே நம்ம குடும்பத்துக்கு சொல்லி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் ஒரு கதையா சொல்லி தன்னுடைய பையனுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்து மேல இருக்கக்கூடிய இப்படி ஒரு அவப்பெயரை எப்படா மாத்தலாம் அப்படின்னு அந்த பையன் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பல வருஷங்கள் ஓடுது. அந்த பையன் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகுறான். டாக்டரான அந்த பையன் தன்னுடைய சொந்த கிராமத்துல சொந்த வீட்டுல 5 ரூபாய்க்கு எல்லாருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ரெடி பண்ணி அந்த வீட்டுல வைக்கிறான். அந்த கிராம மக்கள் மட்டும் இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் அந்த வீட்டை தேடி வராங்க. சில பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் தெரியாம, ஏங்க அந்த 5 ரூபாய் டாக்டர் வீடு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. 2 தலைமுறையா மாறாம இருந்த மாட்டுக்கார மூடு அப்படின்ற அவப்பெயரை இப்ப நம்மளால மாற்ற முடிஞ்சதே அப்படின்ற சந்தோஷத்துல அந்த பையனும் தொடர்ந்து எல்லாருக்கும் மருத்துவ சிகிச்சையை வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காலங்காலமா மாறாம இருக்கக்கூடிய கெட்ட பேரா இருந்தாலும் சரி, அவப்பெயரா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படிப்புங்கிற ஒரு ஆயுதத்துக்கு தான் உண்டு என்பதுதான் உண்மை.
நண்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, உங்கள் MC பிரகாஷ்.